இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அதாவது கடந்த காணொளியில் அதாவது அரசியல் யூதர்கள் அரசியல் கிறிஸ்தவர்கள் பற்றி திருக்குர்ஆன் என்ற தலைப்பில் ஏற்கனவே நான் ஒரு காணொளி பேசியிருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த காணொளி. அதாவது இது சூரத்துல் மாய்தாவுடைய 3 வசனங்களுக்கான விளக்க உரை எக்ஸிஜிசிஸை தான் உங்கள் முன்னால் வாசித்து அதற்கு சமகாலத்தோடு சமகால சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளோடு அதை பொருத்தி பார்த்து விளக்கம் அளித்தேன். அது ஒரு விளக்க உரை, ஒரு முஃபஸ்ஸிர்னுடைய விளக்க உரை, தஃப்சீர். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த காணொளி. அதாவது அந்த வசனங்கள் என்னன்னா, சூரத்துல் மாய்தாவுடைய 51, 52, 53வது வசனங்கள். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா பஅதுஹும் அவுலியா பஅத் وَمَن يَتَوَلَّهُ مِنكُمْ فَإِنَّهُ مِنْهُمْ إِنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ. 52வது வசனம் என்னன்னா, فَتَرَى الَّذِينَ فِي قُلُوبِهِم مَرَضٌ يُسَارِعُونَ فِيهِمْ يَقُولُونَ نَخْشَىٰ أَن تُصِيبَنَا دَاعِرَةٌ فَعَسَى اللَّهُ أَن يَأْتِيَ بِالْفَتْحِ أَوْ أَمْرٍ مِّنْ عِندِهِ فَيُصْبِحُوا عَلَىٰ مَا أَصَرُّوا فِي أَنفُسِهِمْ نَادِمِينَ. இது 52வது வசனம். 53வது வசனம் என்னன்னா, وَيَقُولُ الَّذِينَ آمَنُوا أَهَؤُلَاءِ الَّذِينَ أَقْسَمُوا بِاللَّهِ جَهْدَ أَيْمَانِهِمْ إِنَّهُمْ لَمَعَكُمْ حَبِطَتْ أَعْمَالُهُمْ فَأَصْبَحُوا خَاسِرِينَ. இது 53வது வசனம். ஸோ இந்த 3 வசனங்களுக்குமான விளக்க உரைகளை உங்கள் முன்னால் வாசித்தேன். அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்பொழுது வாசிக்க இருக்கிறேன். இந்த வசனங்களுக்கான தர்ஜுமா மொழிபெயர்ப்பு எப்படி வருது அப்படின்னா, நம்பிக்கையாளர்களே அரசியல் யூதர்களையும் அரசியல் கிறிஸ்தவர்களையும் உதவியாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். உங்கள் யாரேனும் அவர்களை கூட்டாளிகளாக ஆக்கிக் கொண்டால் அவரும் அவர்களை சார்ந்தவர் ஆவார். அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களின் பக்கம் விரைந்து செல்வதை நீர் காண்பீர். எங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் வெற்றியையோ தன்னிடமிருந்து சாதகமான ஒரு விவகாரத்தையோ அளித்து விடலாம். அப்போது அவர்கள் தங்கள் உள்ளங்களில் மறைத்தவற்றிற்காக வருத்தப்படுவார்கள். அப்போது நம்பிக்கையாளர்கள், இவர்கள்தானே அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நாங்களும் உங்களுடன் இருக்கிறோம் என்று நம்பிக்கையூட்டியவர்கள் என்று கேட்பார்கள். அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன, அவர்கள் இழப்பிற்குள்ளாகி விட்டார்கள். இது 51, 52, 53 வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு. ஸோ லாஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க நிச்சயமாக அந்த காணொளியை பார்த்துவிட்டு இந்த காணொளியை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த காணொளி. அதனுடைய லிங்க் கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக பாருங்கள். அதாவது அதனுடைய தொடர்ச்சி, அந்த எக்ஸிஜிசிஸ், அந்த விளக்க உரையினுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னா, திருக்குர்ஆன் இது தொடர்பாக தீர்க்கமான வார்த்தையை முன்வைக்கிறது. ஒரு முஸ்லிம் அவனுடைய இந்த உறுதியை குலைக்கும் யாருடைய பேச்சையும் கேட்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய உறுதியை குலைக்கும் யாருடைய பேச்சையும் கேட்கக்கூடாது. இந்த எச்சரிக்கை எதன் காரணமாக அருளப்பட்டதோ அந்த சூழலை பின்வரும் வாசகம் படம் பிடித்து காட்டுகிறது. அதாவது இது திருக்குர்ஆன் சூரா மாய்தா. இப்போ நான் வாசித்த வசனங்கள் 3 வசனங்கள்ல 52வது வசனம் என்னன்னா, யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ, யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களின் பக்கம் விரைந்து செல்வதை, யாருடைய பக்கம்? அரசியல் யூதர்களின் பக்கம், அரசியல் கிறிஸ்தவர்களின் பக்கம் விரைந்து செல்வதை நீர் காண்பீர். நம்மளுடைய கண்டெம்பரரி லாங்குவேஜில் சமகால பாஷையில் மொழியில் சொல்கிறதா இருந்தால், சமகால அரசியல் பொருளாதார பாஷையில் சொல்கிறதா இருந்தால், ஜைனிஸ்ட்ஸ் அண்ட் இம்பீரியலிஸ்ட்ஸ், பொலிட்டிக்கல் ஜூஸ், பொலிட்டிக்கல் கிறிஸ்டியன்ஸ். அப்போ யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் அந்த அரசியல் யூதர்களின் பக்கமும் அந்த அரசியல் கிறிஸ்தவர்களின் பக்கமும் விரைந்து செல்வதை நீர் காண்பீர். எங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். யாரு? இந்த அரபு நயவஞ்சக இஸ்லாம் விரோத தலைவர்கள், நம் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போன்று அன்றைய காலகட்டத்திலும் எக்ஸாக்டா இதே தான் சொன்னாங்க. அதனுடைய அந்த விவரணை, வரலாற்று விவரணையை தான் நான் அடுத்தது வாசிக்க இருக்கிறேன். யார் அப்படி சொன்னாங்க, என்ன சூழ்நிலையில், என்ன காரணத்துக்காக வேண்டி அப்படி சொன்னாங்க, அந்த காரணமும் இன்றைய காலகட்டத்தில் எதற்காக நம்மளுடைய சமகாலத்தில் முஸ்லீம் தலைவர்கள் என்ற அடையாளத்தில் இருக்கக்கூடிய அரபு நிலப்பரப்புகளின் தலைவர்கள்
எதற்காக அரசியல் யூதர்களுடனும் அரசியல் கிறிஸ்தவர்களுடனும் படியாக, அதாவது திரைமறைவில் அவர்களுடைய கூட்டாளிகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள், என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அன்றைய காலகட்டத்தில் எப்படி நபிகளார் காலகட்டத்தில் சாக்கு போக்குகளையும் சப்பை கட்டுகளையும் சொல்லி அரசியல் யூதர்களுடனும் அரசியல் கிறிஸ்தவர்களுடனுமான தங்களுடைய உறவு முறையையும் கூட்டணியையும் நட்பையும் முறித்து கொள்ள தயாராக இல்லாதவர்களும் முஸ்லிம் அணியில் இருந்தார்களோ, அதாவது முஸ்லிம் அணியிலேனா அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கவில்லை, அதாவது முஸ்லிம் பெயர் தாங்கிய நயவஞ்சகர்களாக இருந்தார்களோ, அப்படியே நம் காலகட்டத்தில் முஸ்லிம் பெயர் தாங்கிய நயவஞ்சகர்களை இம்மாதிரியான வசனங்கள் அப்பட்டமாகவும் பட்டவர்த்தனமாகவும் தோலுரித்து காட்டுகின்றன. இவர்கள் முஸ்லிம் அடையாளத்தில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள், இஸ்லாம் விரோத ஆட்சியாளர்கள். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த வசனம் இப்படி வருது, எங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஸோ இதில் இந்த முஃபஸிர் தொடர்ந்து விளக்கம் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அபூ குரைப் தாம் இத்ரீஸிடம் இருந்து கேட்டதாகவும் அவர் தம்முடைய தந்தையிடம் இருந்து கேட்டதாகவும் அவர் அதியா இப்னு சாதிடம் இருந்து கேட்டதாகவும் அறிவிக்கும் அறிவிப்பை இப்னு ஜரீர் அறிவித்துள்ளார். இப்னு ஜரீர் யார்னா, முந்தைய வரலாற்று முதன்மையான அஹ்லு சுன்னாவுடைய முக்கியமான வரலாற்று ஆசிரியர் இப்னு ஜரீரு தபரி. இப்னு ஜரீரு தபரி தன்னுடைய அறிவிப்பில் பதிவு செய்து வைத்துள்ளதாக இந்த முஃபஸிர் ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார். என்னன்னா, உபாதா இப்னு சாமித் நபி அவர்களிடம் வந்தார். அவர் கூறினார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு யூதர்களில் அதிகமான கூட்டாளிகள் இருக்கிறார்கள். அஃப்கோர்ஸ் அவர் இங்கே யூதர்கள்னு குறிப்பிடுவது அரசியல் யூதர்களை குறிப்பிடுறாரு. எனக்கு கோட்டன் அந்த அரசியல் யூதர்களில் கூட்டாளிகள் இருக்கிறார்கள். நான் அவர்களின் தோழமையிலிருந்து விலகி அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் தோழமையில் இணைந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உபாதா இப்னு சாமித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் கூறுகிறார்கள். அப்போது நயவஞ்சகர்களின் தலைவனாக இருந்த அப்துல்லா இப்னு உபை, நல்லா கவனிச்சுக்கிடுங்க கூர்மையா, நயவஞ்சகர்களின் தலைவனாக இருந்த, அதாவது முஸ்லீம் அடையாளத்தில் பெயர் தாங்கி முஸ்லீமாக இருந்த, முஸ்லீம்கள் நிறைவேற்றும் சடங்கு சம்பிரதாயங்களை நிறைவேற்றி கொண்டிருந்த, இன்னும் இதை பிரேக் டவுன் பண்ணி சொல்றதா இருந்தா, முஸ்லீம்கள் தொழுவது போல் தொழுது கொண்டிருந்த, முஸ்லீம்கள் கிரியைகளை எப்படியெல்லாம் செய்தார்களோ அப்படியே தாமும் சடங்குகளை கிரியைகளை நிறைவேற்றி கொண்டிருந்த நயவஞ்சகர்களின் தலைவனாக இருந்த அப்துல்லா இப்னு உபை கூறினான். அப்துல்லா இப்னு உபை என்ன கூறினான்? நான் கால சுழற்சியை அஞ்சுகிறேன். எப்படி? கால சுழற்சியை அஞ்சுகிறேன். நான் அவர்களின் தோழமையிலிருந்து விடுபட மாட்டேன். அப்போ கால சுழற்சி அப்படின்னா என்ன இவன் சொல்ல வாரான் அப்படின்னா, இன்றைய தேதியில் காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. யாருக்கு? நபிகளாருக்கு. நாளைக்கு காலம், இதே காலம் அவர்களுக்கு சாதகமாக போகலாம். யாருக்கு? அரசியல் யூதர்களுக்கு சாதகமாக போகலாம். அப்படி சாதகமாக போகக்கூடிய நிலையில் எனக்கு அதனால் பாதிப்பு ஏற்பட்டு விடும். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்கிறான்? நான் கால சுழற்சியை அஞ்சுகிறேன். நான் ஆகவே அவர்களின் தோழமையிலிருந்து, அரசியல் யூதர்களின் தோழமையிலிருந்து விடுபட மாட்டேன். இப்போ எக்ஸாக்டாக நம்ம காலகட்டத்தை அரசியலை பேசுவது போன்றே இருக்கிறதா இல்லையா? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்படியே அந்த சித்திரத்தை நம்மளுடைய கண் முன்னால் வைக்கிறது. புரியுதுங்களா? நான் கால சுழற்சியை அஞ்சுகிறேன், நான் அவர்களின் தோழமையிலிருந்து விடுபட மாட்டேன். இதற்கு நபி அவர்கள் அவனிடம் கூறினார்கள், அபுல் ஹபாபே, யூதர்களுடன் தோழமை கொள்ள வேண்டாம் என நான் உபாதா இப்னு சாமித்திற்கு தடுத்த விஷயம் உமக்கல்ல. புரியுதுங்களா? நீ நட்பு கொள்ளல, நீ நயவஞ்சகர்களின் தலைவன், நயவஞ்சகனா இருக்க, நான் ஒன்ன தடுக்கல, நான் உபாதா இப்னு சாமித்தை தான் தடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் கூறினான், அப்துல்லா இப்னு உபை கூறினான், நான் ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ் அந்த சமயத்தில் இந்த வசனத்தை அருளினான். எந்த வசனத்தை? இப்படி இந்த கான்வர்சேஷன் நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த வசனத்தை அவன் இறக்கி வருள்றான். என்ன வசனம்னா, யா யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிது யஹூத வன் நஸாரா, அந்த 3 வசனங்களையும், அதாவது அரசியல் யூதர்களையும் அரசியல் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய கூட்டாளிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அதுபோல முக்கியமாக யாருடைய உள்ளங்களில், இப்போ இந்த நயவஞ்சகர்களின் தலைவனான அப்துல்லா இப்னு உபையை தோலுரிக்கும் விதமாக யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ, 52வது வசனம், யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் யூதர்களின் பக்கம், அரசியல் யூதர்களின் பக்கம் விரைந்து செல்வதை நீர் காண்பீர். எங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். புரியுதுங்களா? இவனை குறித்து, அப்துல்லா இப்னு உபை இப்னு சல்லூல் குறித்து அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அருளுகிறான். அதுபோல் அடுத்த சம்பவம், இதுவும் தபரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமாக முஃபஸிர் மேற்கோள் காட்டுறாரு தன்னுடைய தஃப்சீரில். ஹன்னாத் என்பவர் யூனுஸ் இப்னு புகைரிடம் இருந்தும், அவர் உஸ்மான் இப்னு அப்துல் ரஹ்மானிடம் இருந்தும், அவர் ஜஹரியிடம் இருந்தும் அறிவிப்பதாக இப்னு ஜரீரு தபரி அறிவிக்கிறார். பத்ருவாசிகள் தோல்வியை தழுவிய போது முஸ்லிம்கள் தங்களுடன் உடன்படிக்கையில் இருந்த யூதர்களிடம் கூறினார்கள். பத்ருவாசிகள் தோல்வி, அதாவது பத்ரு போர்ல முஸ்லிம்கள் வெற்றி பெற்று அந்த பத்ருவாசிகள் தோல்வியை தழுவிய போது
முஸ்லிம்கள் தங்களுடன் உடன்படிக்கையில் இருந்த அரசியல் யூதர்களிடம் கூறினார்கள், பத்ரின் நாளை போன்று உங்களுக்கும் ஒரு நாளை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு முன்னரே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு முஸ்லிம்கள் அரசியல் யூதர்களிடம் கூறுகிறார்கள். அப்போது மாலிக் இப்னு சைஃப் என்ற யூதர் கூறினார், குறைஷிகளில் போர் என்றால் என்ன என்பதை அறியாத ஒரு கூட்டத்தினரை நீங்கள் தோற்கடித்தது உங்களை ஏமாற்றிவிட்டது. நாங்கள் உங்களுக்கு எதிராக போரிடுவதற்கு உறுதி கொண்டால் உங்களால் எங்களுக்கு முன்னால் நிற்க முடியாதுன்னு யார் சொல்றா? அரசியல் யூதர்களில் ஒருவனாக இருந்த மாலிக் இப்னு சைஃப் என்பவன் முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறான். அதாவது, நாங்கள் அரசியல் யூதர்களான நாங்கள் உங்களுக்கு எதிராக போரிடுவதற்கு உறுதி கொண்டால் உங்களால் எங்களுக்கு முன்னால் நிற்க முடியாதுன்னு. அதற்கப்புறம் உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கூட்டாளிகளான யூதர்கள் கடுமையானவர்கள், அதிகம் ஆயுதங்கள் கொண்டவர்களாக, கடும் பலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நான் அவர்களின் தோழமையிலிருந்து விலகி அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் தோழமையில் இணைந்து கொள்கிறேன். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் தவிர எனக்கு வேறெந்த கூட்டாளியும் இல்லை இப்படின்னு உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறார்கள். இதற்கு அப்துல்லா இப்னு உபை கூறினான், ஆனால் நான் யூதர்களின் தோழமையிலிருந்து விடுபட மாட்டேன். நான் அரசியல் யூதர்களினுடைய தோழமையிலிருந்து நான் விடுபட மாட்டேன். எனக்கு அவர்கள் மிக அவசியமானவர்கள். இந்த லாங்குவேஜ் தானே இன்னைக்கு முஸ்லிம் தலைவர்கள் என்று சொல்லப்படும் இஸ்லாமிய அடையாளத்தில் இருக்கும் அரபு நிலப்பரப்பின் தலைவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு அரசியல் யூதர்களும் அரசியல் கிறிஸ்தவர்களும் மிக அவசியம். ஏனென்றால் எங்களுக்கு எங்களுடைய பொருளாதாரம் முக்கியம், எங்களுக்கு எங்களுடைய டூரிசம் முக்கியம், எங்களுக்கு எங்களுடைய சுற்றுலா முக்கியம், எங்களுக்கு எங்களுடைய தொலைநோக்கு திட்டம் முக்கியம், எங்களுக்கு எங்களுடைய நாட்டில் ஸ்திரத்தன்மை முக்கியம். எங்களுக்கு அவர்களை பகைக்க வேண்டாம். ஏனென்றால் எங்களுடைய பொருளாதாரம் அவர்களை நம்பி இருக்கின்றன. எங்களுக்கு எங்களுடைய பொருளாதார மேம்பாடு முக்கியம். ஆகவே அவர்கள் எங்களுக்கு மிக மிக முக்கியமானவர்கள்னு இந்த காரணத்திற்காகத்தானே அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இன்னும் பல படிகள் மேலே போய் திரைமறைவிலே அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்போ எக்ஸாக்டா இதை தான் அப்துல்லா இப்னு உபை சொல்றான். நான் இப்போ மூமீன்கள் யாரு, முனாஃபிக்கீன்கள் யாரு, உண்மையிலேயே இந்த பாதையில், உண்மையிலேயே இந்த விவகாரத்தில் நபி வழியை பின்பற்றி செல்லக்கூடியவர்கள் யார், சமகாலத்தில் நபி வழிக்கும் எதிராக இஸ்லாத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்கள் யார் என்பதை இந்த விவரணைகள் தோலுரிக்கின்றன. பாருங்கள், உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, நான் அரசியல் யூதர்களுடனான என்னுடைய கூட்டணியை, உடன்படிக்கையை, நட்புறவை முறித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். புரியுதுங்களா? ஆனால் அப்துல்லா இப்னு உபை என்ன சொல்றான், ஆனால் நான் யூதர்களின் தோழமையிலிருந்து விடுபட மாட்டேன், அவர்கள் எனக்கு மிக அவசியமானவர்கள்னு சொல்றான். அப்ப நம்மளுடைய சமகாலத்தில் யார் உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்ப்பில் இருக்கிறார்கள், யார் அப்துல்லா இப்னு உபை இப்னு சல்லூலினுடைய வார்ப்பில் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். புரியுதுங்களா? யார் நம்மளுடைய சமகாலத்தில் அரசியல் யூதர்களுக்கும் அரசியல் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக பகிரங்கமான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், யாரை நம்மளுடைய சமகாலத்தில் அரசியல் யூதர்களும் அரசியல் கிறிஸ்தவர்களும் எதிர்க்கிறார்கள், யாருடன் அவர்கள் படியாக பசம் ஃப்ரெண்ட்ஸாக, கூட்டாளிகளாக, நண்பர்களாக, திரைமறைவில் அவர்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஸோ இம்மாதிரியான நிகழ்வுகள் சமகால அரசியல் பொருளாதார நிகழ்வுகளை அப்பட்டமாக ரொம்ப பட்டவர்த்தனமாக தோலுரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் திருக்குரான் மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய மனித சமூகத்துக்கான வழிகாட்டக்கூடிய வேதம் என்று நம்பினால், நம் காலகட்டத்திலும் திருக்குரான் நம்மளுடைய சமகால சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளுக்கும் திருக்குரானில் வழிகாட்டல் இருக்கிறது என்று உறுதியாக நம்பினால், பட்டவர்த்தனமாக நம் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம் கண் முன்னால் தோலுரித்து காட்டுகிறது திருக்குரான். ஸோ அப்போ அந்த முஃபஸிர் இந்த சம்பவத்தில் பதிவு செய்யும் போது அப்துல்லா இப்னு உபை என்ன சொல்றான், நான் யூதர்களின் தோழமையிலிருந்து விடுபட மாட்டேன், எனக்கு அவர்களுடைய தோழமை, அவர்கள் மிக அவசியமானவர்கள். அப்போது நபி அவர்கள் கூறினார்கள், அபுல் ஹபாபே, அரசியல் யூதர்களுடன் கூட்டு சேர வேண்டாம் என்று நான் உபாதா இப்னு சாமித்திற்கு தடுத்தது உமக்கல்ல என்று கூறுகிறார்கள். அதற்கு அப்துல்லா இப்னு உபை கூறினான், அப்படி என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு முஹம்மது இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார். அதாவது இப்னு இஸ்ஹாக் சொல்றாரு, நபி அவர்களுக்கும் தங்களுக்கும் மத்தியில் இருந்த உடன்படிக்கையை முறித்த யூதர்களின் முதல் குலம் பனு கைனுக்கா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் சமூகத்திற்கும் யூதர்களுக்கும் அரசியல் யூதர்களுக்கும் மத்தியில் இருந்த அரசியல் பொருளாதார உடன்படிக்கையை முறித்த முதல் குலம் பனு கைனுக்கா ஆவர். புரியுதுங்களா? அதன் பிறகு முகமது இப்னு இஸ்ஹாக் தொடர்ந்து சொல்றாரு, ஆசிம் இப்னு உமர் இப்னு கத்தாதா எனக்கு அறிவித்துள்ளார், நபி அவர்கள் அந்த குலத்தாரை, அதாவது பனு கைனுக்கா குலத்தாரை முற்றுகையிட்டார்கள். இறுதியாக அவர்கள் நபி அவர்களின் கட்டளைக்கு இணங்கி கோட்டையிலிருந்து வெளியேறி வந்தார்கள். அப்போது அப்துல்லா இப்னு உபை இப்னு சல்லூல் கூறினான், முனாஃபிக்கீன்களின் தலைவன், நல்ல கேட்டுடுங்க, முஸ்லிம்களினுடைய அணியில் இருக்கக்கூடிய
முஸ்லீம் போர்வையில் இருக்கக்கூடிய, முஸ்லீம் அடையாளத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சடங்கு சம்பிரதாயங்களுக்குள் தன்னை மறைத்து வைத்துள்ள முனாஃபிக்கின்களின் தலைவன் அப்துல்லா இப்னு உபை கூறினான், முஹம்மதே, என் கூட்டாளிகளுடன், நல்லா கேட்டுக்கிடுங்க, என் கூட்டாளி, அவன் கூட்டாளி யாரு? அரசியல் யூதர்கள். என் கூட்டாளிகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வீராக, என் கூட்டாளிகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வீராக, அவர்கள் ஹஸ்ரஜ் குலத்தின் கூட்டாளிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று கூறினான். நபி அவர்கள் அவனுக்கு பதிலளிக்கவில்லை. மீண்டும் அவன் கூறினான், முஹம்மதே, என் கூட்டாளிகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வீராக. நபி அவர்கள் அவனை புறக்கணித்தார்கள். அப்போது அவன் நபி அவர்களின் கவச ஆடையில் உள்ள பையில் தன் கையை நுழைத்தான். நபி அவர்கள் அவனிடம், என்னை விட்டு விடுவீராக என்று கூறினார்கள். நபி அவர்கள் கோபம் கொண்டார்கள். கோபத்தின் அடையாளம் நபி அவர்களின் முகத்திலே தெரிந்தது. பிறகு நபி அவர்கள் கூறினார்கள், உமக்கு கேடுதான், என்னை விட்டு விடுவீராக அப்படின்னு. அதற்கு அப்துல்லா இப்னு உபை கூறினான், அல்லாவின் மீது சத்தியமாக நீங்கள் எங்கள் கூட்டாளிகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளும் வரை நான் உங்களை விட்டுவிட மாட்டேன். போர்க்கவசம் இல்லாத 400 பேரும் போர்க்கவசம் கொண்ட 300 பேரும் என்னை சிகப்பர்களிடமிருந்தும் கருப்பர்களிடமிருந்தும் பாதுகாத்தார்கள். ஒரே காலையில் நீங்கள் அவர்களை அழிக்க விரும்புகிறீர்களா? நான் காலத்தின் சுழற்சியை அஞ்சும் மனிதன். புரியுதுங்களா? அப்போ நபி அவர்கள் கூறினார்கள், அவர்கள் உமக்கு உரியவர்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் அப்படியே கவனிங்க. அப்துல்லா இப்னு உபை இப்னு சல்லூல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாவின் மீது சத்தியமாக எங்கள் கூட்டாளிகளுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளும் வரை நான் உங்களை, அதாவது நபி அவர்களை விட்டுவிட மாட்டேன். அவன் என்ன சொல்கிறான்னா, போர்க்கவசம் இல்லாத 400 பேரும் போர்க்கவசம் கொண்ட 300 பேரும் என்னை சிகப்பர்களிடமிருந்தும் கருப்பர்களிடமிருந்தும் பாதுகாத்தார்கள். அதாவது அரசியல் யூதர்கள் வந்து அவனுக்கு இதற்கு முன்னாடி செய்த உதவியை வந்து அவன் மேற்கோள் காட்டி, இவர்கள் வந்து எனக்கு எந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், எனக்கு எந்த அளவு இவர்கள் முக்கியமானவர்கள் என்பதை மேற்கோள் காட்டி அதை வலியுறுத்தி நபிகளாரிடம் சொல்கிறான். ஆகவே எனக்கு அவர்கள் ரொம்ப முக்கியம், நான் அவர்களிடமிருந்து ஆதாயம் அடைந்திருக்கிறேன், அவர்கள் வந்து என்னிடமிருந்தும் ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள், நாங்கள் பரஸ்பரம் ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் அரசியல் யூதர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் தொடர்ந்து சொல்கிறான், ஒரே காலையில், ஸோ அப்போ அவர்களால் நான் வந்து ஆதாயம் அடைஞ்சிருக்கிறேன், நலன் அடைஞ்சிருக்கிறேன். ஆகையால் ஒரே காலையில் நீங்கள் அவர்களை, அரசியல் யூதர்களை அழிக்க விரும்புகிறீர்களா? நான் காலத்தின் சுழற்சியை அஞ்சும் மனிதன். நீங்கள் வந்து அவங்கள அழிக்க பார்க்குறீங்களா? அதெல்லாம் வந்து அனுமதிக்க முடியாது. நான் வந்து காலத்தின் சுழற்சியை அஞ்சுகிறேன். நாளைக்கே வந்து அவர்கள் வந்து உங்களை மாதிரியே வந்து டாமினேட் பண்ணிட்டா, உங்களை மாதிரியே அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்து விட்டால், அப்பொழுது அவர்களுடைய ஆதாயமும் அவர்களுடைய நட்பும் கூட்டணியும் கூட்டுறவும் எனக்கு தேவை. அப்போது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல், தன்னுடைய நலன்களுக்கு ஏற்றாற்போல், தன்னுடைய பதவியையும் தன்னுடைய சமூக அரசியல் பொருளாதார நலன்களையும் தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் இந்த முனாஃபிக்கீன்களின் தலைவனுக்கு இருக்கிறது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இஸ்லாத்தை இவன் எதற்கு ஏற்றுக்கொண்டான் என்றால், அன்றைய தேதியில் இஸ்லாம் தான் டாக் ஆஃப் தி டவுன். அன்றைய தேதியில் வந்து இஸ்லாம் தான் வந்து வெல்ல முடியாத பவராக, அதிகாரமாக இருந்தது. இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதால் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம், தன்னுடைய மரியாதையை தக்க வைத்துக் கொள்ளலாம், கண்ணியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம், தான் வந்து இழிவுபடுத்தப்பட மாட்டேன். ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அதாவது உலகாயுத நோக்கங்களுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் எப்போ வந்து எக்ஸ்போஸ் பண்ணப்படுறான், தோலுரிக்கப்படுறான்னா, இதுபோல் இப்பொழுது இஸ்லாமிய சமூகம் இருப்பது போல் கால சுழற்சியில் நாளைக்கே வந்து அரசியல் யூதர்கள் வந்து ஆட்சியை பிடிக்க அல்லது அதிகாரத்திற்கு வர நேர்ந்தால், அவர்களுடைய கை ஓங்கினால், அப்பொழுது அவர்களை வைத்து எனக்கு ஆதாயம் இருக்கிறது, அப்பொழுது அவர்கள் வந்து எனக்கு தேவைப்படுவார்கள், அப்பொழுது அவர்களை வைத்து நான் வந்து பலனடைவேன். ஏன்னா ஏற்கனவே அவர்களை கொண்டு நான் நிறையவே பலனடைந்திருக்கிறேன், பரஸ்பரம் பலனடைந்திருக்கிறோம், அவர்கள் வந்து எனக்கு என்னென்ன சலுகைகள்லாம் செய்திருக்கிறார்கள். ஆகவே நான் கால சுழற்சியை அஞ்சுகிறேன். புரியுதுங்களா? ஆகவே நீங்கள் வந்து அவர்களை வந்து இது பண்ணக்கூடாது, அரசியல் யூதர்களை வந்து நல்ல முறையில் நடத்த வேண்டும். ஸோ எக்ஸாக்டாக துல்லியமாக நம் காலகட்டத்து பேர் தாங்கி முஸ்லீம் தலைவர்கள், அரபு நிலப்பரப்பை ஆட்சி செய்யும் கோட் அண்ட் கோட் முஸ்லீம் தலைவர்கள் வந்து பேசக்கூடிய அதே பாஷையை அப்படியே பேசுகிறான் பாருங்க. அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய, அவர்கள் அரசியல் யூதர்களுடனும் கிறிஸ்தவர்களுடனும், அரசியல் கிறிஸ்தவர்களுடனும் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அதாவது சமகாலத்தில் அவர்கள் ஜியோனிஸ்டுகளுடனும் ஏகாதிபத்திய அமெரிக்காவுடனும் எப்படி நடந்து கொண்டு வருகிறார்களோ அப்படியே நடந்து கொள்கிறான் பாருங்கள். எதற்காக அவர்கள் வந்து ஜியோனிஸ்டுகளையும் ஏகாதிபத்தியவாதிகளையும் வந்து எதிர்க்க வேண்டாம், அவர்களை பகைக்க வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ, அதே காரணத்திற்காக அவனும் வந்து அரசியல் யூதர்களை பகைக்க வேண்டாம், எதிர்க்க வேண்டாம் என்று சொல்கிறான் என்பதை பாருங்கள். அப்படியே அந்த சிமிலாரிட்டியை பாருங்க. எதற்காக அவர்கள் வந்து பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ல வந்து ஜியோனிஸ்டுகளுக்கு, அரசியல் யூதர்களுக்கு இன்றைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், எதற்காக இவனும் வந்து அரசியல் யூதர்களை வந்து அன்னைக்கு
அரசியல் யூதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தான் என்பதை ஒப்பிட்டு பாருங்கள். புரியுதுங்களா? அந்த கம்பேரிசனை பாருங்கள். ஸோ நம் காலகட்டத்து சோ கால்டு முஸ்லிம் அந்த அடையாளத்தில் இருக்கக்கூடிய நயவஞ்சக இஸ்லாம் விரோத சர்வாதிகார மன்னர்கள் பட்டவர்த்தனமாக எப்படி தோலுரிக்கப்படுகிறார்கள் என்று பாருங்கள். ஸோ இந்த கான்டெக்ட்ல தான் எந்த வசனம் இறக்கி அருளப்பட்டது அப்படின்னா, யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ, இது சூரத்துல் மாயிதாவுடைய 52வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்? யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களின் பக்கம், யாருடைய பக்கம்? அரசியல் யூதர்கள் அரசியல் கிறிஸ்தவர்களின் பக்கம் விரைந்து செல்வதை நீர் காண்பீர். எங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஸோ இது சூரத்துல் மாயிதாவுடைய 52வது வசனம். இந்த கான்டெக்ட்ல தான், இந்த வரலாற்று நிகழ்வுகளுக்கு மத்தியில தான் இந்த வசனங்கள் இறக்கி அருளப்படுகின்றன. ஸோ அந்த முஃபஸிர் இன்னும் சில வரலாற்று சம்பவங்களை மேற்கோள் காட்டி பேசுகிறார். அந்த வரலாற்று சம்பவங்களை நம்ம அடுத்த பாக காணொலியில் நம்ம பேசுவோம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த இந்த பாக காணொலியோடு இந்த சப்ஜெக்ட் மேட்டர், இந்த பேசுபொருள், இந்த தலைப்பு நிறைவடைந்து விடும் என்று. ஆனால் நம்ம கூடுதலாக விளக்கம் கொடுப்பதால் முழுமையாக இந்த தப்சீரை நம்மளால் வாசித்து முடிக்க முடியல. இன்னும் சில பக்கங்கள் இருக்கின்றன. ஸோ இந்த பக்கங்களை நம்ம அடுத்த காணொலியில், அதாவது இந்த தலைப்பினுடைய அடுத்த பாகத்தில் வைத்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம தொடர்ந்து பேசுவோம். என்னோடு இணைந்திருங்கள். நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக.